friends, welcome to Ronnie Tailors. Product design க்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். சிங்கிள் த்ரெட்லயே நம்ம போடுறோம். மார்க் பண்ணிருக்க லைன்ல கரெக்டா வர மாதிரி போட்டுக்கலாம். ஜரி த்ரெட் வந்து நம்ம 2 லைன் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சிக்ஸ் பீட் எடுத்திருக்கோம். பீட் எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு நீடில் உள்ள போட்டுக்கலாம். திரும்ப நம்ம 3 பீடுக்கு இடையில நீடில் எடுத்து பீட்ஸ்குள்ள ஹோல் இருக்கு பாருங்க. அந்த ஹோலுக்குள்ள நம்ம நீடில் கொண்டு வந்துக்கலாம். நீங்க வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கூட ஃபுல் லைனுக்கு எடுத்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு 2 பீடுக்காக கூட ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மெத்தட்ல கூட போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு போடுறப்ப கண்டிப்பா சைட் ஸ்டிச் போடணும். சுகர் பீட் போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம சக்கரி போட்டுக்கலாம். நம்ம வந்து 2 ஸ்டிச் போடணும். ரைட்ல ஒன்று லெஃப்ட்ல ஒன்று அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சக்கரி போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம ஃபேப்ரிக்ல போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம் சக்கரியில். நம்ம இதில் ஸ்டோன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு தள்ளி டவல் போட்டுக்கலாம். ஸ்லீவோட சட்டர் பகுதியில் 3 இன்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 2 இன்ச் இந்த பக்கமும் அதே மாதிரி 2 இன்ச். இப்போ நாங்கள் 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே 3 இன்ச் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இது லைன் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். ஒரு சக்கரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்ல 6+6 12 ஸ்டான்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். அப்புறம் சீக்வன்ஸ் எடுத்திருக்கோம். ஒரு சுத்து சுத்திட்டு சீக்வன்ஸ்ல ஹோல் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள நீடில் உள்ள போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் நம்பர் 10 இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம்.
4 பீட் எடுத்திருக்கேன். லைன்லேயே வர மாதிரி போடுங்க. சுகர் பீட் போட்டுட்டு நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம 4 சுகர் பீட் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். சின்னதாக இது தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பீட் வர்ற மாதிரிக்கு திரும்ப ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வர்ற மாதிரிக்கு இப்போ இது உள்ளே வராத மாதிரிக்கு இதுக்கு மேலே வர மாதிரி போடணும். திரும்ப வந்து இங்கே போட்டுக்கலே அதே தான் போடணும். சக்கரை போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து இங்கே மாதிரி போட்டுக்கலாம். இது ரெண்டுக்கும் இடையில ஒன்று வர மாதிரி போட்டுக்கலாம். போட்டுலையே அதே தான் இது. அப்புறம் திரும்ப இது இப்படி தான் மாற்றி மாற்றி வரும். இப்போ நம்ம வந்து ஃபுல் லைன் போய் முடிச்சிட்டோம் பாருங்க. அதாவது வந்து ஸ்லீவோட உயரத்து அந்த மாதிரிக்கு இந்த லைனை மட்டும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து 2 இன்ச் போட்டிருக்கோம், இங்கே 3 இன்ச் போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். நெக்குக்கு வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து நெக்குக்கு வந்து ஸ்லீவ் போட்டோலையே அதே மாதிரி தான் ஒரு லைன் போட்டிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், ரொம்ப ரிச் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.